தமிழக மக்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இன்னும் 2-3 மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கணும்னா, அரசு பள்ளிகளை கல்வித்தரத்தை உயர்த்தணும். சரிங்களா? நிறையா பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் கழிவறைலாம் கிடையாது. என்ன சரியான ஆசிரியரும் கிடையாது. சில பேரை பகுதி நேர வேலையாளராக வச்சுருக்காங்க. அவங்கள பர்மனெண்ட்டும் பண்ணுறது கிடையாது. அதேமாரி போக்குவரத்து துறையில் பார்த்தாலும் நிறைய சிஎல்ல தான் ஓடிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 1500 சம்பளம், அவ்வளோதான். இன்றைக்கி 12 மணிக்கு ஏறினிய மத்தியானம், நாளைக்கு 12 மணிக்கு இறங்கிடு அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. இந்தமாரி இடத்துலலாம் இந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க 58 வயசுக்கு மேலே ரிட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு புதிய ஆளுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. அதை கொடுக்கறதில்ல. இன்னும் சில மோசடி என்ன செய்கிறாங்கன்னா, மப்சல் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எல்லா ஸ்டாப்லையும் நிற்கும். ஆனால் கட்டணம் மட்டும் வசூல் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கணக்கு காட்டுறது நகர பேருந்து கணக்கில். இந்தமாரி மோசடியும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தமாரி சொன்னால் அப்புறம் டிஜிட்டல் பரிவர்த்தனைம்பாங்க. நம்ம பைசா போட்டு மொபைலில் காமிச்சோம்னாக்கா, எங்கள் சிஸ்டத்தில் இன்னும் ஏறலிங்க, எங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலைங்க அப்படிம்பாங்க. இந்தமாரி குளறுபடியும் இருக்குது. நீங்கள் இந்தமாரி மகளிருக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம், மானிய விலையில் ஸ்கூட்டி அப்படி இந்த திட்டத்தெல்லாம் கைவிட்டுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குங்க. எதா பண்ணுங்க. என்ன செய்றீங்கன்னா, கல்வி தரத்தை உயர்த்துங்க. இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா, பகல்குள்ள ராக்குள்ளன்னு கட்டணம் கண்ணாமணம் தான் வசூலிக்கிறானுங்க. அதெல்லாம் அரசு பள்ளியாக மாற்றிடுங்க. அதை செய்யுங்க. புரியுதுங்களா? அப்போ தான் இன்றைக்கி செய்ய மாட்டீங்க. ஏன்னா எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இவங்க தான் வச்சு நடத்துகிறாங்க. பள்ளி, கல்லூரிகள், சாராய ஆலை எல்லாமே. அதை ஒன்றும் செய்ய மாட்டீங்க. இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை, நானும் திருட நீயும் திருடன்டா, நான் அடிக்கிற மாரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாரி அழுவிடா அப்படின்னு தான் தமிழ்நாடு இன்னை வரையும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த இலவசம்லாம் வேண்டாம். என்ன அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற இதில் உங்கள் பணத்தை செலவழிங்க. என்ன எத்தனை இடத்துல பார்த்தா போக்குவரத்து வசதி இல்லாத ஊர்லாம் இருக்குது, பேருந்து வசதி இல்லாத ஊர்லாம் இருக்குது. அதுக்கான அடிப்படை வசதி என்னவோ அதை செய்யுங்க. யார் வந்தாலும் சரி தான். ஆனால் சும்மா அள்ளி விட வேண்டியது 500 வாக்குறுதி, 200 வாக்குறுதி, 300 வாக்குறுதின்னு. ஆனால் செய்யறது ஒன்றுமே கிடையாது. சொன்ன நிறையா பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கலாம். 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு 5-6 வாக்குறுதி தான் இன்னை வரை நிலுவையில் நடைமுறைக்கு வந்திருக்கு. பாக்கியெல்லாம் காணா போயிட்டு. இதில் கேட்டால் என்னம்மா சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் விருந்தாடி வந்துட்டுனா அவங்களுக்கு இட்லி வேணான்னாங்க, தோசை வேணுன்னாங்க. இட்லினா 10-15 ஊற்றலாம், தோசைனாக்கா ஒன்று தான் சுட்டு தர முடியும் அப்படின்னு தத்துவத்தை இப்போ உள்ள விஞ்ஞானிகள் சொல்லுவானுங்க. இதுதான் உண்மை. ஏற்கனவே சொல்லியிருக்கானுங்க. அதை திரும்ப மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ என்ன சொல்லுவானுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், ரைட்டு, கோரிக்கை கொடுத்தது உண்மை, வாக்குறுதி கொடுத்தது உண்மை, ஒன்றா தான் செய்வோம். நாங்கள் என்ன நேரம், தேதி, காலம், டைம் இதெல்லாமல் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு கேட்பானுங்க. இந்தமாரி பல விஷயத்தில் நம்மளை திசை திருப்புவானுங்க. மக்களே, நீங்கள் இந்த பணத்துக்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் இலவச